Hey guys, what's up? இன்னைக்கு நாம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2005 வெளியான ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஒரு படத்தை ஏன் இப்ப பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 வாரத்துல லியோ படம் ரிலீஸ் ஆக போகுது. லியோ படத்துக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு படத்தோட ரைட்ஸ் வாங்கினதாகவும் இந்த படத்தோட பேஸ் தான் லியோ படத்தோட கதைன்னு சொல்றாங்க. சோ இந்த படத்துக்கான கதை என்ன அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பொண்ணு பையன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அவங்க லைஃப்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் மாறாரு, அவர் வாழ்க்கையில என்னென்னலாம் மாற்றம் நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தோட முழு கதையுமே. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒன் டைம் வியூ. இதுவரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப படத்தோட கதைக்குள்ள போலாம். இப்போ ஓபன் பண்ணா ஒரு 2 பேரை காட்டுறாங்க. அவங்க எல்லா துணியுமே பேக் பண்ணிட்டு ஒரு ஹோட்டல்ல இருந்து வெளியே வந்து கார்ல வச்சுட்டு இந்த கோட் போட்டிருக்கிறவர் என்ன சொல்றாருன்னா, நீ காரை கொஞ்சம் முன்னாடி நகர்த்திட்டு போ, நான் செக் அவுட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் லாபிக்கு போய் செக் அவுட் பண்ணிட்டு திருப்பி காருக்கே வந்துடுறாரு. இப்போ இந்த கார்ல இருந்தவன் எனக்கு தனி தவிக்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள போய் பார்த்தா அங்க எல்லாருமே சுட்டு செத்து கிடக்குறாங்க. யார் பண்ணாருன்னா அந்த கோட்டு போட்டு உள்ள போனார்ல அவர்தான். பில்ல கொடுத்துட்டு செக் அவுட் பண்ணிட்டு வெளியே வருவார்னு பார்த்தா இருக்கவங்களை பூரா சுட்டு கொண்டு வந்திருக்காரு. இப்ப தண்ணி குடிக்க போனவனை காட்டினா அவன் பதறுவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேஷுவலா தண்ணி குடிச்சிட்டு இருக்க. இதை பார்க்கும்போதே இவங்க 2 பேரும் பயங்கரமான கொலைகாரங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. அது மட்டும் இல்லாம இவன் தண்ணியை குடிச்சிட்டு வெளியே கிளம்பி போகும்போது ஒரு குட்டி குழந்தை பொம்மையோட வந்து எங்க அப்பாவை யாரு கொண்டா, எங்க அம்மாவை யாரு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்குது. இவனும் சத்தம் போடாதுன்னு சொல்ல அந்த குழந்தை கேட்கற மாதிரி இல்ல, தைலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க கண் எடுத்து போட்டுன்னு போட்டுறான். இவன் எந்த அளவுக்கு கொடூரமானவங்க அப்படிங்கறத இதுலயே காட்டிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு, ஒரு பையன், ஒரு ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி மொத்தமா 4 பேர் தான் இவரோட ஃபேமிலி. இவங்க எல்லாருமே அழகான ஒரு வாழ்க்கை நடத்திட்டு வராங்க. இப்ப அப்படியே நைட் டைம் ஆகுது. நம்ம ஹீரோட பொண்ணு சாரா தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்து கத்துறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த பாப்பா கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் தூக்கத்துல ஒரு மான்ஸ்டரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ பயப்படாத, அப்பா கூட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம சாராவோட அண்ணன் அங்க வரான். என்ன என் அருமை தங்கையோட கனவுல மான்ஸ்டர் எது வந்துருச்சா, எந்திரிச்சு ஏன் உட்கார்ந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி அந்த பாப்பாவும் சொல்ல, அவனும் அதுக்கு என்ன சொல்றானா, மான்ஸ்டர் ஒண்ணு கிடையவே கிடையாது, ஒருவேளை உனக்கு பயமா இருந்துச்சுன்னா லைட்டை போட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப ஹீரோவோட ஒய்ஃப் அங்க வராங்க. என்ன ஆச்சு பசங்களா, நீங்க தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, மறுபடியும் சாராவோட கனவுல மான்ஸ்டர் எது வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபேமிலியா அந்த பாப்பா பக்கத்துல இருந்து எல்லாருமே ஆறுதல் சொல்றாங்க. இதுலயே தெரியும் இவங்க ஃபேமிலி மேல எவ்வளவு லவ்வா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவோட பையனும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறான். கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவோட பையனும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு ஹீரோவோட பையன் ஸ்கூலுக்கு கிளம்ப நம்ம ஹீரோவும் அவர் வேலை பார்க்கக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலை கிளம்பி போயிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ பொறுத்த அளவுக்கு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே அமைதியானவர். அது மட்டும் இல்லாம எல்லாத்துலயுமே ரொம்ப பாசமா இருப்பாரு. இப்ப ஹீரோ கூடவே வேலை பார்க்குற ஒருத்தர் மிக்கு, அவர் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே செப். இப்ப ஹோட்டலுக்கு வந்த ஒரு தாத்தா ஒருத்தர் டாம்ட்ட என்ன சொல்றாருன்னா, நானும் மிக்கு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும், இது வரைக்கும் டேட்டிங் பண்ண பொண்ணுங்கள்ல எது ரொம்ப மோசமான பொண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நான்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கல, ஒரே ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு கூட டேட்டிங் போனேன், அவ கூட இப்ப கல்யாணம் ஆகி என் குடும்பம் சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப நம்ம மிக்கிட்ட கேட்டா மிக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாரு. நானும் ஒரு பொண்ணு கூட டேட்டிங் போனேன், அந்த பொண்ணு நல்லா தான் என் கூட பேசிக்கிட்டு இருந்தா, விளையாண்டுட்டு இருந்தா, திடீர்னு நைட் டைம்ல ஒரு ஃபோர்க் எடுத்து களத்திலே குத்தி கிண்டுன்னு கிண்டிட்டா அப்படின்னு மிக்கு சொல்ல, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டாம் கேக்குறாரு. அப்புறம் என்ன, அவளே கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன், அவ குத்தும்போது இருந்த ஒரு கோவத்திலேயே ஒரு பாசம் இருந்துச்சு, அதனாலே அவளே கல்யாணம் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம தாத்தாவும் பயங்கரமா சிரிக்கிறாரு. இப்ப இதுதான் நம்ம ஹீரோட வாழ்க்கை. வீட்டுக்கு போனா அவர் ஃபேமிலியோட சந்தோஷமா இருக்கிறது, இப்படி ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்தா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு இருக்கிறது, இப்படியே ஒரு வாழ்க்கை ஒரு பக்கம் நகர்ந்து போய்கிட்டே இருக்குது. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவோட பையன் ஜாக்கோட ஸ்கூல்ல காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல பாபி அப்படிங்கக்கூடிய ஒரு முரடா இருக்கிறான். அவனோட டீமுக்கும் நம்ம ஹீரோவோட பையன் டீமுக்கும் தான் பேஸ்பால் நடக்குது. இப்ப அந்த பாபிங்கிறவன் அடிக்க அது கிரவுண்ட் விட்டு வெளியே போற மாதிரி இருக்குது. அதை பார்த்து அந்த பாபியும் நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பையன் ஜாக்கியோட அழகா கேட்ச் பிடிச்சிடுறான். அதனாலே அந்த டீம் தோத்துருது. இது அந்த பாபியால ஒத்துக்கவே முடியல. எப்படி இவன் கேட்ச் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல போயிட்டு, நான் அடிச்ச பந்தே நீ கேட்ச் பிடிப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கியை அடிக்க போக, ஜாக்கியை உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அது கேம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்கியோட சட்டையை பிடிச்சு ஒரு நாள் இல்லாட்டில் ஒரு நாள் என் கையில மாட்டுவேன், அன்னைக்கு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா ஜாக்கி அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கிறான். இதை கார்ல இருந்து பாபியும் அவனோட ஃப்ரெண்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாபியோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, அவனை செமையா கலாச்சிட்டான், நீ அவனை அடிக்காம இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, பாபி அதுக்கு என்ன சொல்றானா, இவன் அப்பனே ஒரு புள்ள பூச்சி, இவனை இப்ப ஒண்ணும் செய்ய வேண்டாம், இவனுக்கான நேரம் கரெக்டா வரும், அப்ப அவனை செமையா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்து கிளம்பும் போது எதுக்கு வந்த கார்ல முட்டை பாக்குறாங்க. நம்ம பாபி பையன் தான் ரொம்ப சீன் போடுவான்ல, அவங்கள பார்த்து மிடில் ஃபிங்கரை காட்டி மிரட்டுறான். அந்த 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்ல 2 கொடூரமானவனை காட்டினால அவங்க 2 பேரும் தான். அவங்க அசால்ட்டா நிக்கிறத பார்த்தோன்னே நம்ம பாபிக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்படியே எதுவுமே பேசாம சைலண்டா அந்த இடத்த விட்டு பாபி கிளம்பி போயிடுறான். இப்ப அந்த 2 கொலைகாரங்களும் எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன சொல்றான்னா, ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நேரா வண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகுது. அது வேற யாரும் ரெஸ்டாரண்ட் இல்ல, நம்ம டாமோட ரெஸ்டாரண்ட் தான். இவங்க 2 பேரும் உள்ள வரும்போது நம்ம டாம் கடை க்ளோஸ் ஆயிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு
முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் நக்கலா உட்காந்துக்கிட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு காஃபி வேணும், காஃபி ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. டாமோ எதுவும் ப்ராப்ளம் வேண்டாம், காஃபி போட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை போட்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரையும் பார்க்கல ரொம்பவே மோசமானவங்க மாதிரி தெரியுது. அதனால அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணை நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளப்புறதுக்கு பாக்குறாரு. அப்ப இன்னொருத்தர் நாங்க இங்க இருக்கும்போது நீ எங்கடி போற, நாங்க போனதுக்கு அப்புறம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை மறிக்க நாங்க வச்சிருக்கிறது சின்ன கடை, நீங்க நினைக்கிற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்ல அந்த கோட்டு போட்டிருக்கோம் கண்ணு எடுத்து காட்டி உன் கண்ணு முன்னாடி அவளை சின்னாபனப்படுத்துறோம் அவளை சின்னாபனப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் செம்ம கோவம் வருது. கையில இருந்த காஃபியை அந்த கோட்டு போட்டிருக்கவன் மேல ஊத்திட்டு அவன் கையில இருந்த கண்ணை புடுங்கி அந்த பொண்ணை ரேப் பண்ண போனவன சுட்டுட்டாரு. இப்ப கீழே தள்ளி விட்டு அந்த கோட்டு போட்டவன் காலில் இருந்த கத்தி எடுத்து நம்ம ஹீரோவோட காலிலே ஒரு இறக்குறான். நம்ம ஹீரோவும் அவனோட கையில இருக்கக்கூடிய கண்ணை வச்சு அந்த கோட்டு போட்டவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் போட அவனும் மண்டைய போடுறான். இப்ப செத்த ரெண்டு பேருமே நிறைய கிரைம் பண்ணி போலீஸால தேடப்பட்டவங்க. இவங்க ரெண்டு பேருமே டாம் கொண்டதுனால அந்த நியூஸ் பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரி முழுக்கவே ட்ரெண்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை பேட்டி எடுக்கிறதுக்கு ஒரு கும்பலே நிக்குது. நம்ம ஹீரோவுக்கும் காலில் கத்தி குத்துப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வெளியே வரும்போது பேட்டி எடுக்கிறாங்க. நீங்க தான் இந்த ஊரோட புது ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாரு. நம்ம ஹீரோ வீட்டுல எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ரெஸ்டாரண்ட் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் வேலைக்கு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அங்க கூட்டம் சாப்பிட அதிகமா வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை அதிகமான அளவுக்கு எல்லாருமே பாராட்டுறாங்க. இப்போ பகோட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்டு போட்டு ஒரு 5-6 அழகைங்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வராரு. இப்போ நம்ம ஹீரோ டாம பார்த்து ஹே ஜாய் எனக்கு சாப்பிட ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் என் பேர் ஜாய் இல்ல என் பேர் டாம், நீங்க தப்பா வேற யாரையும் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த கோட்டு போட்டவனும் கண்ணாடியை கழட்டி அவனோட கண்ணை காட்டுறான். அவன் கண்ணுக்குள்ள யாரோ கத்தியை விட்டு நோண்டி இருப்பாங்க போல. இதுவாச்சும் உனக்கு ஞாபகம் இருக்கா ஜாய் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் என் பேர் ஜாய் இல்ல டாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த கோட்டு போட்டவரும் நான் பெலிடோப்பியாவில் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் போனது கிடையாது, எனக்கு பெலிடோப்பியா எங்க இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்போ அங்க வந்த ஹீரோவோட ஒய்ஃப் நீங்க ஓசலா சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவரை தெரிஞ்ச மாதிரி நீங்க காட்டி சாப்பிட்டு போக பாக்குறீங்களா, இந்த விளையாடுற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவரோட ஒய்ஃப் சொல்ல இவரும் காசு எடுத்து வச்சுட்டு அவன் ஜாய் தான் டாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது தெரியும், சோ ரெடி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. நம்ம ஹீரோவோ நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன போய் ஜாய் ஜாய்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க எதுவும் சாப்பிடாம காசு கொடுத்துட்டு போறீங்க, இந்தாங்க உங்க காசு அப்படின்னு சொல்ல அந்த காசை நீயே வச்சுக்கோ, நீ ஜாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போறாரு. இப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊரோட ஷெரீஃபுக்கு சொல்ல அந்த ஷெரீஃப் அந்த காருக்கு பின்னாடியே போய் அவங்கள மறிச்சு நீங்க யாரு உங்க லைசன்ஸ் எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பெகாட்டியும் நக்கலா இந்த டவுன் நம்ம நாட்டுல தானே இருக்குது, நான் எப்பனாலும் வருவேன், இது ஏன் டவுன் அப்படின்னு சொல்லி சொல்ல நீங்க எப்பனாலும் இந்த டவுனுக்கு வரலாம், ஆனா அந்த டவுன்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு உங்களால ப்ராப்ளம் அப்படின்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த பகாட்டிக்கிறவ யாரு அவனோட மொத்த டீடைலே எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு சரி போறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த பகாட்டின்னு ஒருத்தன் வந்தான்ல அவன் சாதாரண ஆளே கிடையாது, பிலடோப்பியால பெரிய கேங்ஸ்டர், அது மட்டும் இல்லாம அவன் உன்ன ஜாய் ஜாய் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த ஜாய் யார் அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அவனை பத்தின டீடைல் எதுவுமே எனக்கு கிடைக்கல, ஆனா ரிச்சி அப்படிங்கக்கூடிய ஒருத்தனை பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு, அவன் அந்த கேங்ல ரொம்ப கொடூரமானவன், அவன் தான் அந்த கேங் மொத்தத்துக்குமே லீடர், ஏன்னா இவங்க பெரிய கேங், உன்னையே இதுல இன்வால்வ் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுனா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ஹீரோவோட ஒய்ஃபும் என் ஹஸ்பண்ட் இந்த சிட்டியை விட்டு தாண்டி போனதே கிடையாது, அவர் எப்படி இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாரு, அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், சரி நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோ இந்த நியூஸ்ல எல்லாத்துலயுமே என்ன ஹீரோ ஹீரோன்னு சொல்றாங்க, அதனால எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன தேடி வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம ஷெரீஃப் என்ன சொல்றாருன்னா இனிமேல் அவங்க வரமாட்டாங்க, வந்தா என்ன கான்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப ஏதோ பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அப்படிலாம் எதுவும் ஆகாது, இனிமேல் அவங்க நம்மளை தேடி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆகுது. அடுத்த நாள் காலையில ரெஸ்டாரண்ட் வாசல்ல அந்த பகாடியோட கார் வந்து நிக்குது. நின்ன மணிக்கு இவரோட வீடு இருக்க திசையை நோக்கி அந்த கார் ரவுண்டு போய்கிட்டு இருக்குது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம வீட்டுல போய் என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பி ஓடுறாரு. ஏற்கனவே காலில் அடிபட்டு இருக்கிறதுனால இவரால் வேகமா ஓடவும் முடியல, அதனால அவரோட ஒய்ஃபுக்கு போன் பண்ணி ஷார்ட் கன் எடுத்து ரெடியா வை, அவனுங்க நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அலர்ட் கொடுக்குறாரு. யார் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்கல்ல அவங்க தான் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ நம்ம ஹீரோவோட ஒய்ஃபும் பதட்டத்துல கண் எல்லாத்தையுமே லோட் பண்ணி ரெடியா இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல டோர் வேகமா திறக்குது. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம டாம் தான். யாரோ வராங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீ வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க வந்தாங்க, வேற எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நம்ம ஹீரோ பெருமூச்சு வாங்குறாங்க. இப்ப ஹீரோவோட ஒய்ஃபும் ஷார்ட் கண்ணை கீழே வச்சுட்டு மேல இருக்கக்கூடிய தன்னோட மக சாராவை பார்க்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட பையன் வெளியே வரான். அவன் இந்த ஷார்ட் கண்ணை கையில எடுக்க டே பாத்துடுறா அது லோட் பண்ணி இருக்குது கொண்டா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கன்ல இருந்து லோட் பண்ண புல்லட்டை வெளியே எடுக்கிறாரு. இப்ப ஹீரோவோட பையன் ஜாக் என்ன கேட்கறானா நம்ம அம்மா எதுக்கு கன்னை லோட் பண்ணிட்டு டோர் கிட்டத்துல நின்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ நான் தான் ரொம்ப யோசிச்சுட்டேன், நேற்று ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை பண்ணாங்க நம்ம வீட்டுக்கு தான் வராங்க அப்படின்னு சொல்லி, ஆனா அவங்க வேற திசையில போயிட்டாங்க. இப்ப ஜாக் என்ன கேட்காங்கன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க
நம்ம ஹீரோவும் அவங்கள சமாளிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவோட வைஃபும் அவரோட பொண்ணு சாராவை கூட்டிக்கிட்டு மாலுக்கு போறாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஷூ பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களோட பொண்ணு காணாம போயிடுறா. இவங்களும் பதட்டத்தோட தேடி போகும்போது அவங்க பொண்ணு ஒரு இடத்துல நிக்கிறா. அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல பகாட்டி உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப இவளும் சாராவை சொல்லாம கொள்ளாம எங்க போன அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நம்ம பகாட்டி கிட்டத்துல வந்து உனக்கெல்லாம் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட கெட்ட வார்த்தையில சொல்லி திட்டுறா. இதை கேட்ட நம்ம பகாட்டியும் இவ்வளவு கேவலமா பேசுறா, இதை பார்த்து உன் பொண்ணு எப்படி நல்லபடியா வளருவா, ஒன்ன மாதிரி தான் வளருவா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப அவளும் உனக்கு என்னதான் வேணும், என்னோட புருஷன் பேரு ஜாய் இல்ல டாம், நீ ஏன் எங்க ஃபேமிலியை சுத்தி சுத்தி வர அப்படின்னு சொல்லி கேட்க உன் புருஷனை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும், உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன், இந்த கண்ணால என்னால யாரையுமே பார்க்க முடியாது, ஆனா இந்த கண்ணுக்கு ஜாய மட்டும் நல்லாவே தெரியும், ஏன்னா ஒரு உயராவே இந்த கண்ணை குத்தி செதைச்சிட்டான், அது மட்டும் இல்லாம என்னோட ஆள்கள் எல்லாரையுமே கொண்டுட்டான் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோட வைஃபும் என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், அவர் கொலகாரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு பகாட்டி இப்ப ரெண்டு பேரை கொண்டான்ல, அதுவும் அவங்க கையில இருக்கக்கூடிய கண்ணை பிடுங்கி சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனால அவங்க கையில இருக்கக்கூடிய கண்ணை பிடுங்கி கொள்ற அளவுக்கு யாருக்குமே தைரியம் வராது, அவன் புருஷன் ப்ரொஃபஷனல் கில்லர் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப இவளுக்கு இதுக்கப்புறம் என்ன பதில் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல, என்னையும் என் குடும்பத்தையும் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சாராவை தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஜாக்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஸ்கூல்ல நடந்து வந்துட்டு இருக்கிறான். அப்போ நம்ம பாபி வேணும்னே வம்புளுக்க பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறதுக்கு பாக்குறான் நம்ம ஜாக்கு. ஆனா பாபி விடுற மாதிரி தெரியல, சுத்து போட்டானுங்க. கடுப்பான நம்ம ஜாக்கு அவங்க ரெண்டு பேரையும் போட்டு பொலபலன்னு புழக்கிறான். இது அப்படியே ஸ்கூல் ஃபுல்லா பரவுது. ஜாக்க ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவும் ஜாக்க கிளி கிளின்னு கிளிக்கிறாரு. அதுக்கு ஜாக் என்ன சொல்றான்னா, அவன் ரொம்ப வருஷமா என்ன நோண்டிக்கிட்டே இருந்தான்ப்பா, எனக்கு நீ தாங்க முடியலாம் அடிச்சு அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம டாமும் சண்டை போடுறதுனால எந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகாது, சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்கும் அப்ப சண்டை போடக்கூடாது ஆனா கண்ணை வச்சு மட்டும் சுடலாம் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ கோவம் வந்து புளிர்னு ஒரு ரப்பா போயிடுறாரு. நம்ம ஜாக்கும் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே ஓடுறான். போயிட்டு கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பெட்ல படுத்து ரெஸ்ட் எடுக்க வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவோட வைஃப் அப்செட் ஆகிருக்கிறத பார்த்துட்டு என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பகாட்டிங்கிறவன் எங்களை ஃபாலோ பண்ணி மால் வரைக்கும் வந்துட்டான், அது மட்டும் இல்லாம நம்ம பொண்ணு பக்கத்துல வேற உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றா. என்னமா ஆச்சு, நம்ம செருப்புக்கு வேணா போன் போட்டு சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்க அதுக்கு அவளும் அதெல்லாம் வேண்டாம், ஒன்னு அவன் ஜாயின்னு சொல்லி முழுசா நம்புறான், அது பொய் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணா சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் அப்ப கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்க அப்படிலாம் இல்ல, நீ அந்த ரெண்டு பேரை கொலை பண்ணதை பார்த்துட்டு நீ தான் ஜாய் அப்படின்னு சொல்லி அவன் நம்புறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் ஏதோ ஒரு பயத்துல அவங்கள சுட்டு கொண்டுட்டேன், ஆனா நான் பெரிய கில்லர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்ல அதுக்கு அவன் ஒய்ஃபும் எனக்கும் அது தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது அந்த பகாட்டியோட காரு வீட்டுக்கு வெளியே வருது. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கையில ஷாட்கன் எடுத்துக்கிட்டு இது எங்க சொந்த வீடு, நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த பகாட்டி என்ன சொல்றானா, நான் கிளம்புறேன் ஆனா நீயும் கண்டிப்பா பிளேடோ பேக் எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் இந்த ஊரை விட்டே போனது கிடையாது, அதுவும் பிளேடோ பேக் நான் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் டாம் ஜாய் கிடையாது அப்படின்னு சொல்ல இந்த கதையில நான் நம்புவேன்னு நினைக்கிறியா, ஒழுங்கா எங்க கூட வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ வரதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சனா இவனை நாங்க போட்டு தள்ள வேண்டிய இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம டாமோட பையன் ஜாக்க வெளியே கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோட வைஃப் என் பையனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போக ஹீரோவோ நம்ம பையனை நான் காப்பாத்துறேன், நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு நான் உன் கூட வாரேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கிறேன், என் பையனை விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு உன்னோட கையில இருக்கக்கூடிய கண்ணை கீழே போட அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் கீழே போட ஜாக்கியை விட்டுறாங்க. ஜாக்கி நேரம் வீட்டுக்குள்ள போகும்போது நீ அம்மாவையும் பாப்பாவையும் ஜாக்கிரதையா பாத்துக்கோ, இவங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சிச்சு, ஜாய் ஒழுங்கா கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஹீரோவும் எதுவும் சொல்லாம பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப பக்காட்டி கூட இருக்கக்கூடிய ஒருத்தன் கண்ணை எடுத்து நீட்டி ஒழுங்கா கார்ல ஏறா அப்படின்னு சொல்ல அவனோட மூஞ்சிலே பொக்குன்னு ஒரு ஒப்பு வச்சு கண் எடுத்து இன்னொருத்தனை சுட்டுட்டு பகாட்டியை சுட்டுறதுக்கு ஏன் பண்ணிக்கிட்டு பகாட்டி நம்ம ஹீரோவை சோல்டர்லயே ஒரு போட்டு போட்டுறோம். இதை பார்த்து நம்ம ஹீரோவோட வைஃபும் செமையா கத்த சாராங்க வந்து என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லி நைஸா சாராவை கூட்டு போறான். இப்ப பகாட்டியும் என்னப்பா ஜாய், நீ என்ன படுத்தின பாட்டுக்கு உன்னை செதிலா வெட்டலான்னு நினைச்சேன், நீ டாம்ங்கிற பேர்ல எங்க ஒளிஞ்சிருக்கிறியா, ஒன்னதான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீயே டிவில முகத்தை காட்டி நீ இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்ட, அதான் உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவும் உன்னை பிலடெல்பியாவிலே போட்டு தள்ளி இருக்கணும், உன் கண்ணை மட்டும் நோண்டிட்டு உன்னை விட்டது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல இப்ப இந்த பகாட்டி சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்ப இன்னும் கடுப்பான பகாட்டி கண்ணை நீட்டி நம்ம ஹீரோவை சுடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது இப்ப பின்னாடி வந்த நம்ம ஹீரோவோட பையன் ஜாக்கி ஷாட்கனை வச்சு பகாட்டியை ஒரே போர்டு போட்டு தள்ள நம்ம ஹீரோவை இழந்து ஷாட்கனை கையில வாங்கிட்டு ஜாக்கியை ஹக் பண்றாரு. ஏன் அப்படின்னா இவனாலதான் நம்ம இப்போ உயிரோடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு நம்ம ஹீரோ கண் முழிக்கும் போது ஹீரோவோட வைஃப் நான் உங்ககிட்ட பேசணும், நேத்து நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ கண்ணை பார்த்து பயப்படுற ஆளே இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையை சொல்லி நீ டாம் கிடையாது ஜாய் தான் அப்படின்னு சொல்லி நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோவும் பிலடெல்பியாவில் நான் ஜாயா தான் இருந்தேன், நிறைய பேரை கொண்டிருக்கிறேன், ஆனா ஒன்ன பார்த்ததுக்கு அப்புறம் நான் அது எல்லாத்தையுமே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டா அவ ரொம்பவே அப்செட் ஆகுறா. அப்ப இந்த டாம்ங்கிற பேர் யாரு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க இது ஃப்ரீயா இருந்துச்சு அதனால நான் அந்த பேரை வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவளும் நானும் ஃப்ரீயா தானே கிடைச்சேன் அதனால என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த ரூமை விட்டு வெளியே போறா. நம்ம ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்றாரு, ஏன்னா அவருக்கு அவர் ஒய்ஃபை ரொம்ப பிடிக்கும், புரிஞ்சுக்காம இப்படி போறாளே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா உடம்பெல்லாம் சரியாகி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது ஜாக்கி வீட்டு வாசல்
வாசல்ல உட்கார்ந்துருக்கான். இப்ப நம்ம ஹீரோட்ட நீங்க யாரு, உங்களை நான் ஜாயின்னு கூப்பிடணுமா இல்ல டாம்னு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நீ என்ன அப்பானே கூப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க என் அப்பாவா? நீங்க என் அப்பா கிடையாது, நீங்க ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கிறான். இப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போய் ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ காரை சரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டவுனோட ஷெரீஃப் வராரு. நீ கொன்ன 3 பேருமே பெரிய கில்லரு, பிளான் பண்ணி பண்ணக்கூடியவங்க, ஆள் மாதிரி எல்லாம் உன்கிட்ட வந்துறதுக்கான சான்ஸே கிடையாது, நீ என்கிட்ட எதையும் மறைக்கிறியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்படி கேட்டுட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் உள்ள வராங்க. சரி இப்ப நடந்ததெல்லாம் பத்தி நீங்க எதுவும் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவோட ஒய்ஃபுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தோம், அவங்க தான் டாம ஜாய் அப்படின்னு சொல்றாங்க, என் ஹஸ்பண்டோட பேரு டாம் அப்படின்னு சொல்லி சொல்ல, சரிப்பும் சாரி இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாரு. டாமோட ஒய்ஃபும் டாம கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன மாட்டி விடாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்செட் ஆகி அங்க இருந்து எந்திரிச்சு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ நம்ம வீட்டுல யாருமே நம்மள புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு போன் ஒன்று வருது. நம்ம ஹீரோவும் அட்டன் பண்ணிட்டு யாரு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ப்ரோ என் வாய்ஸை பார்த்து உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் ரிச்சி நீயா பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பரவாயில்லையா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டிய, இவ்வளவு நாள் நீ கொலை பண்ணாம இருந்த டச் விட்டு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன், ஆனா பயங்கரமா கொலை பண்ற மறுபடியும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும் நீ இப்ப எதுக்கு போன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கே தெரியும் நான் ஏன் போன் பண்ணனு, நான் உன்னை பார்க்கணும், நான் அங்க வரவா இல்ல நீ இங்க வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் கார் எடுத்துட்டு பிலடெல்பியா கிளம்புறாரு. அங்க போய் நம்ம ஹீரோ இந்த ரிச்சிங்கிறவரை மீட் பண்றாரு. சொல்லப்போனா அந்த ரிச்சி யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம ஜாயோட பிரதர் தான். இப்ப ரிச்சி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு பிரதர் அப்படின்னு சொல்லி இப்படி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, ஆடு மாடு கோழி பண்ணனு செட்டில் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் ஆடு மாடு கோழி பண்ணலாம் நான் வச்சிருக்கல, நான் சின்னதா ஒரு கடை வச்சு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துக்கிட்டு என் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு அந்த ரிச்சி என்ன சொல்றாருன்னா, எனக்கு குடும்பம் குழந்தைங்க எதுவுமே சுத்தமா பிடிக்காது, எனக்கு தம்பியா இருந்துகிட்டு எப்படிடா நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோவும் தேவையில்லாத பேசாத, நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு ரிச்சி நான் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ முன்னாடி பண்ண ஒரு விஷயத்தால இப்ப நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் உனக்கு கீழே ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்கு, நீ என்ன பேசுற எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரிச்சியும் நீ மட்டும் அந்த பக்காட்டி ஆளுங்களை சாகடிக்காம அவன் கண்ணை நோண்டாம இருந்திருந்தனா எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையே கிடையாது, இதை விட இன்னும் பெரிய சாம்ராஜ்யத்தை என்னால அமைச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா நீ மட்டும் ஒரு ஃபேமிலியோட செட்டில் ஆகி ஜாலியா இருக்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல, இப்ப நம்ம ஹீரோவும் ஜாய் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, இப்ப நான் டாமா என் குடும்பத்தோட நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இப்ப உனக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத மட்டும் தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ரிச்சியும் நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பின்னாடி இருந்து வந்த ஒருத்தன் அவருக்கு சுருக்கு கயிறு போட்டு கழுத்து நெரிக்கிறான். சேர்ல இருந்து அப்படியே விழுந்து அவனோட மூஞ்சில ஏத்தி அங்க இருந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு ரூம் விட்டு வெளியே போகும்போது, இப்ப நம்ம ரிச்சி என்ன சொல்றான்னா, அவனை சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சு போட்டு தள்ளணும், இல்லனா அவன் நம்ம 2 பேரையும் போட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப ரிச்சி கூட இருக்கக்கூடிய இன்னொருத்தன் ஹீரோவை தேடி இன்னொரு ரூமுக்கு போகும்போது நம்ம ஹீரோ தான் கொல்றதுல எக்ஸ்பர்ட், அழகா அவனை போட்டு தள்ளுறாரு. அந்த ரூம்ல ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்சியும் அக்கல்ல கண்ணு வச்சுக்கிட்டு சாவி எடுத்து டோரை திறக்க தேடிட்டு இருக்கும்போது டோரை திறந்து நம்ம ஹீரோ நெத்திலே ஒரு போடு போட்டு அவனை சாகடிக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோவும் பெருமூச்சு விட்டு இனிமேல் நமக்கு எதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் கிளம்பி அவரோட டவுனுக்கு வந்து அவரோட வீட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவர்கிட்ட யாருமே பேசல, அவரை யாருமே கண்டுக்கல. அவ்வளவுதான் அந்த ஃபேமிலி இனிமேல் நமக்கு இல்ல அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து கடைசி வரைக்கும் நம்ம தனிமையில தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவோட பொண்ணு ஷாரா ஒரு பிளேட் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோக்கு வைக்கிறான். ஹீரோவோட டைனிங் டேபிள்ல உட்கார ஹீரோவோட பையன் ஜாக்கியும் சாப்பாடு அவருக்கு எடுத்து வைக்கிறான். இப்ப அவரோட ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் கோபம் குறைஞ்ச மாதிரி தெரியுது. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இவர் பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம பிலடெல்பியாவுக்கு கிளம்பி போயிட்டாரு. இப்ப திரும்பி வந்திருக்காரு, எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தான் திருப்பி வந்திருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கண்ணாலே கேட்க நம்ம ஹீரோவும் கண்ணாலே பதில் சொல்றாரு. அப்படியே ஹிஸ்டரி ஆஃப் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இப்ப இதே கதையை அப்படியே லோகேஷ் கனகராஜ் தளபதி வச்சு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவாரு, இல்ல ரொம்பவே மாடிஃபை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பாப்போம் லியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சீன்ஸ் எல்லாத்தையுமே தளபதியை மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது செம மாசா இருந்துச்சு. அதுவும் நம்ம சினிமாக்கு ஏத்த மாதிரி எடுக்கும்போது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. இதே கதை அப்படியே எடுக்கலாமா இல்ல லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல்ல ஏதாவது மாடிஃபை பண்ணி எடுக்கலாமா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை பார்க்கறேன். டாடா பை பை, see you.